10 வருஷமாக நாங்கள் இப்படி தான் சார் அவஸ்தைப்பட்டு கிடக்குறோம். தண்ணியில் வருஷம் மழை வர சீசன் எல்லாமே இப்படி தான் இருக்குது. குழந்தைங்கள வச்சு இன்ஃபெக்ஷன் ஆகுது. இந்த பக்கம் எந்த வசதியும் யாரும் அதிகாரிங்க யாரும் வந்து பார்க்கறதில்ல, சொல்கிறதில்ல, யாருமே வர்றதில்லை. வந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா அப்படியே போயினேக்கிறாங்க. எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டும் செய்கிறதில்ல. இந்த பக்கமாக வந்து கேள்வி கேட்டு பார்த்துட்டு போய்க்கினே இருக்கிறாங்க. போயிட்டு அதிகாரிங்களை அனுப்புகிறோம், ஆய்வு செய்கிறோன்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் யாருமே வர்றதே கிடையாது இந்த பக்கமாக. மழை சீசன் ஆனாவே இந்த பக்கம் ஃபுல்லாமே எல்லா ஏரியாவும் இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் போய் தான் எல்லாமே வெளியே போகணும். இந்த பக்கம் குறைஞ்சது இந்த ஒரே தெருவில் மட்டும் 20 ஃபேமிலிக்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த பக்கம் யாருமே வர்றதும் கிடையாது. எந்த ஒரு வசதியுமே கிடையாது. தண்ணி கூட சரியாக வர்றதில்லை. இந்த பக்கம் தண்ணி கூட வர்றது கிடையாது. 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு முறை 10 நாள் தண்ணி விட்டாங்கன்னா அதுக்கு மேலே தண்ணியே கிடையாது. ரொம்ப ஒரு கஷ்டத்துக்கு தான் இந்த பக்கமே இருக்குது. வேற எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இந்த பக்கம் செய்யவே மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தலைவர் கூட ஸ்டெப் எடுக்க மாட்டேறாங்க. தலைவரும் எடுக்க மாட்டாங்க, வார்டு நம்பரும் வந்து எதுவும் எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த பக்கம் வர்றதே இல்லை. குழந்தைங்களாம் ஏற்கனவே கொசு கடியில் வந்து டெங்கு காய்ச்சலே வந்துட்டு இருக்குது. டெங்கு காய்ச்சல் வந்து எல்லாம் அட்மிட் ஆகி எல்லாம் இப்போ தான் வந்தாங்க. வாரம் தான் ஆகுது இந்த தண்ணியிலே இருந்ததுனால. மாடுலாம் இதுவாக இருக்குது. ஒரு உடம்பு இல்லைன்னா கூட ஆம்புலன்ஸ் வரமாட்டேங்குது. அப்போ நாங்கள் எப்படி இந்த தண்ணியில் விட்டு